Chai with Chitra. முதல்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தது யார்? முதல்ல ஆக்ட் பண்ணது வந்து மேல்நாட்டு மருமகள். ஓ, அதில் வந்து எங்கள் அப்பாவும் நானும் வந்து அது ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிற மாதிரி போவோம். ஏபி நாராயணன். அது ஹை ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் கமான் மை டியர் ஒரு சாங் ஒன்று இருக்கும். அது கமல் சார் ஆக்ட் பண்ணுவார். அப்போ தான் பார்த்தேன், ஆஹா இதில் இவ்வளோ அவுட்புட்டு இவ்வளோ விஷயம் இருக்குது. அது ஆக்டிங்கில் இருக்க நான் ஆக்ட் பண்ணுறாரு பார்த்து நம்ம ஆக்ட் பண்ணலாமே ஐடியா வந்தது. அப்புறம் கணேசன் சொன்னேன், நான் இது மாதிரி சொல்லுங்கள் படம்லாம். உடனே தேவர் ஃபிலிம்ஸ் கூப்பிட்டு போயிட்டார். ஓ, தேவர் ஃபிலிம்ஸில் நம்ம ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுறோம்ல, தேவர் ஃபிலிம்ஸ் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட போய்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம படத்தில் நடிக்கல ஆமாம் சின்னப்ப தேவர் படம் சொல்லிட்டு சொர்க்கம் சொர்க்கம் நரகம் அந்த படத்தில் வந்து சிவகுமார் சார் ஆக்ட் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸாக வர மாதிரி நான், அப்புறம் ஜூனியர் பாலியா, தசரதன், அப்புறம் சேகர், மாஸ்டர் சேகர் எல்லாம் வந்து நாங்கள் அதில் ஆக்ட் பண்ணுது. அப்புறம் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு திரும்ப அப்புறம் கலைஞானம் ராஜரிஷி படத்துக்கு அது சிவகுமார் ஆக்ட் பண்ண வேண்டிய ரோல் அது. ஆமாம், சிவகுமார் சார் ஆக்ட் பண்ண வேண்டிய ரோல். அப்போ கேட்டார் இது மாதிரி அந்த ரோல். அவர் அன்றைக்கி ரெக்கார்டிங் அவருடைய ரெக்கார்டிங் இருந்துச்சு. தம்பி ஆக்ட் பண்ணுமான்னு கேட்டார். என்ன சார் ஆக்ட் பண்ணுவோம், நல்லா ஆக்ட் பண்ணுவான் சார், கமலமாக ஆக்ட் பண்ணி காட்டு, ஓகே நீ வந்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு கலைஞர் இவர் நம்ம சங்கர் சார் படத்தில் போயிட்டு அதில் மேக்கப் டெஸ்ட்லாம் பண்ணி ஃபுல்லாக மீசெல்லாம் எடுத்துருங்க நீங்கள் என்னவெல்லாம் எடுத்து பண்ணி மீசெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ அந்த ரோல் ஆக்ட் பண்ணேன். அன்றைக்கி பார்த்து ஃபுல்லாக 500 பேர் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு சீன் கல்யாண சீன் எடுக்கிறாங்க. ராமர் ரோலு ஃபுல்லாக ஒரு 500 பேர் இருப்பாங்க கற்பகம் ஸ்டுடியோவில். ஃபுல் ஆர்டிஸ்ட்டு செட்லாம் போட்டாங்க. சிவா சார் காலை 6 மணிக்கு வந்துட்டுருக்காரு, 6:30 மணிக்கெலாம் 7 மணிக்கெலாம். என்ன மேக்கப் போடுறாங்க 10:30 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. ராமர் லட்சம் போய் எல்லாம் என்ன அப்படியே ஜட்ஜோடு நிற்க வச்சுட்டார் அவர். யாருக்கு மேக்கப் பண்ணால் எம்ஜிஆர் சார் ஒன்று மேக்கப் மேன் பீதாம்பரம் அங்கிள். அவர் பார்த்து நல்ல மேக்கப்லாம் போட்டு அசிஸ்டன்ட்லாம் வந்து கேட்குறாங்க, டேய் எவனும் வரக்கூடாதுங்க, நான் முடிக்கிற மட்டும் யாரும் வந்து அசிஸ்டன்ட்லாம் போனால் எல்லாம் திட்டு விட்டார். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது கணேஷ் இருக்கார், ஒரு பெர்ட்டில் பயந்துடாது வந்து பயந்துடுறேன். மியூசிக் யாரும் பயப்பட மாட்டாங்க, மியூசிக்ங்க அது எதுக்கு பயப்படணும், நம்ம கரெக்டாக நம்ம வேலை செஞ்சுட்டு போட்டால் ஒன்றுமே இல்லை. கரெக்ட், வெரி குட், அப்படி நீ நல்லா உருவ பண்ணி அந்த தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு தைரியம் இருந்தால் தான் எதுவுமே சாதிக்க முடியும் சொன்னார். நேராக போய்ட்டு ஆனால் மரியாதை இருக்கணும், நல்ல மரியாதை இருக்கணும். போய்ட்டு அங்கிள் வணக்கம் சார் சிவாசி உட்காந்துருக்காரு. பக்கத்தில் நம்பியார் சாமி இருக்காங்க, இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபுல் ஆர்டிஸ்ட்டு. வணக்கம் அங்கிள் சார் பார்த்தார் சிவாச்சார். நீதான் ராமனா கிண்டல் அடிக்கிறாரு. பார்த்தா தெரியலையா அங்கிள் கேட்டா, பார்த்தா தெரியலையா அங்கிள் சொல்லணும். எல்லாரும் பக்கத்தில் நம்பியார் சிரிச்சிட்டாரு. சிஸ்டருக்கு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டைலாக்லாம் பேசியா சொல்லுவார். அடுத்த டைலாக் சொல்ல, நான் தான் வடபாலை ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க, எல்லாமே வந்துருப்பேன், ஃபைட் வந்துடும், டான்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்குள்ளே சொல்கிறார் பக்கத்தில் நம்பியார், டேய் கணேஷா சும்மா சின்ன பையன் கிடையாது, எதுக்கு நான் வாயா கொடுக்குறேன் அவர் சொன்னார். அதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்டு. தங்கள் தவத்தை காக்க என் உயிரையும் தியாகம் செய்ய சித்தம். ஆஹா, இந்த இள வயதில் உனக்கு எவ்வளவு தியாக புத்தியப்பா. அப்புறம் விசாரிக்கிறார், நீ எங்கேருந்து வந்த, எப்படி வந்தேன். அப்புறம் சொல்லும்போது சக்தி கிருஷ்ணசாமி தெரியுங்களா அங்கிள்னு சொன்னேன். ஆமாம், அவங்க நாடகத்தில் வந்து இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, 40 ரூபாய்க்கு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் எங்கள் தாத்தானா மங்களம் பிள்ளை வந்து ரொம்ப க்ளோஸ். ஓ, ராஜ்பவனில் வந்து பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க. அருமை. ஓ, பெரிய வீட்டு பிள்ளையா நீ, அங்கேருந்து வந்திருக்கியா நீ சொல்லிட்டு, ஓ வெரி குட். அவங்க சக்தி கிருஷ்ணன் உங்கள் தாத்தா தான் அவங்க வீட்டில் 2 நாள் இருந்தேன் நம்ம கோயம்புத்தூரில் அவர் சொன்னார். அப்புறம் அப்படியா சரி சொல்லிவிட்டு அதுலேருந்து ஷூட்டிங்லாம் போனோடனே உட்லண்ட்ஸில் போட்டாங்க. அங்கே நம்ம ஊட்டியில் உட்லண்ட்ஸு பக்கத்து முள்ளே போடுன்னு சொல்லிட்டாங்க. பையனை பக்கத்தில் போடுங்க சொல்லிட்டு, உங்கள் தாத்தாலாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க எனக்கு, சக்தி சார் இல்லைன்னா நான் கிடையாது. எனக்கு 40 ரூபா சம்பளத்துலேருந்து 400 ரூபா கொண்டு போனாங்க. அப்புறம் ஏவிஎம் வந்து 1000 ரூபா கொடுத்து புக் பண்ணாங்க, பராசக்தி. அதெல்லாம் சொன்னோடனே அப்படியே ஷாக். அப்படியே அங்கிள் சாரி அங்கிள், இல்லைப்பா இதெல்லாம் பெரிய புண்ணியம் அவங்களாம் வந்திருக்கிறது அப்படி நல்லா பேசினார். அப்புறம் நீ வயல் வாசிப்பல்ல எனக்கு சொல்லிக் கொடு, நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆமாம் ஈவினிங் ஆனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே வயலில் வாசிக்கணும் ஃபுல்லாக.
ஃபுல்லாக அவருக்கு சொல்லி கொடுத்தா அப்படியே வாசிச்சாரு. ஓ ஆமாம். சரி பத நீ சனி தப்ப மகரி சார் வாசிக்க வாசினோட அப்போ ரொம்ப பிடிச்சது அவருக்கு. அப்படி முடிச்ச உடனே அவர் அவ்வளோ இது அப்படியே அப்படியே வாசிச்சாரு. என்ன ஷார்ப்பு அவருக்கு. அது வாசிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு. அதுலேருந்து டெய்லி அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அதே மாதிரி பெரிய டேரக்டர் கொடுத்து நான் சொல்லி கொடுத்தேன். யாருன்னா தெலுங்கு படத்தில் லைக் பண்ணேன், சொன்ன கமலம். அப்போ இதே மாதிரி சங்கர் கணேஷ் கச்சேரி இதில் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம் பாலண்ணன் வந்து பாடுறாரு. அப்போ வந்து நான் வாசிக்க போயிருக்கேன். அப்போ உடனே நான் பார்த்துட்டு பாடும்போது நான் டான்ஸ் பண்ணேன். பாடும்போது பாலண்ணன் பார்த்தாரு. ஜெயசாசனா மனைவன் சாங். அப்போ வந்து சிப்பிக்கல் முத்து படம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த படம் சொன்ன கமலம் எடுக்கிறாரு. அதில் வந்து ஒரு வயலினிஸ்ட் கேரக்டர் வேணும். அப்போ வந்து கேட்டான். அப்போ கேட்கும்போது ஒரு வயலினிஸ்ட் கேரக்டர் வேணும் எனக்கு, வாசிக்கணும்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பாலன் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, கமலம் ஆக்ட் பண்ண மாதிரி போட்டுடலாமே. இல்லை அவனுக்கு வாசிக்க தெரியாது, அவனுக்கு நடிப்பார், ஆனால் வாசிக்கணும், ஒரிஜினல் பிளேயர் வேணும், வாசிக்கணும் பிளேயர் வேணும் எனக்கு சொன்னேன். அப்போ டக்குன்னு வந்தது ஐடியா வந்துட்டோம். உடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கேருந்தோ பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் இது எம்எஸ்சி சார் எங்கே போயிருக்கேன் கேட்டிருக்காங்க. ஒய்ஃப் வீட்டெல்லாம் இந்த மாதிரி ரெக்கார்டிங் போயிருக்காங்க, பிரசாத் வார்டில் போயிருக்காங்கன்னு சொன்னேன். அங்கே ஃபோன் பண்ணிட்டாரு. அங்கே ஃபோன் பண்ண உடனே பாண்டு ரெக்கார்டிஸ்ட் இருக்காரு உள்ள. அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு, இந்த மாதிரி ரெக்கார்டிங் டேக் போயிட்டுருக்கு, இது முடிஞ்சவொன்னே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நேரம் வந்து யாரோ பாலு கூப்பிட்றாங்க, அம்மா அவங்க கூப்பிட்றாங்க, ஃபோன் வந்துருக்குது சொல்லி நேராக போனேன். போயிட்டு நேரம் ஃபோன் எடுத்து, ஹலோ என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, ஜிகே வெங்கடேஷ்லாம் வாசிப்பார் வயலின் பாலுன்னு. சொல்லுமா எப்படி பார்க்குறேன், நல்லா இருக்கியா சொல்கிறேன். பாலு சொல்லு. இல்லைப்பா நான் பாலு அண்ணன் பேசுகிறேன். அண்ணா சாரியில் பாலு வயலின் வச்சுட்டு பேசிட்டார். இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். நீ நடிக்கணும், தெலுங்கு லைக் பண்ணணும், நீ தெலுங்கு பேசுவில்லை, பாக வச்சுருந்தண்டி ஏன்ட்டு அழகாக போய் செப்தாரு சொல்லு, ரொம்ப அடிச்சு விட்டாரு. தெலுங்கு படம் மலையெல்லாம் வாசிக்கிறல்ல, இது போதும், நீ ஆதரவு கலைக்கிறவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். உடனே நாங்கள் வரேன், இப்போ கே விஸ்வநாத் சார் பார்க்கணும்னு சொன்னார். உடனே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். நேரம் வந்திருக்காரு, பிரசாத் ஸ்டுடியோ வந்திருக்காரு. வந்தோடனே ரெட் லைட் எரிஞ்சுட்டு எம்எஸ்சி ரெக்கார்டிங் வாசிட்டுருக்கேன், செல்வாக வாசிட்டுருக்கேன். அப்போ ராஜா நான் இறங்கி வராரு உள்ளேருந்து. அப்போ அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவர் தான் கூப்பிட்றாரு. சொல்லிட்டு வாங்க ரூம். இல்லை செல்வா பார்க்கணும், அண்ணன் ரெக்கார்டிங். ஆமாம் அண்ணன் ரெக்கார்டிங் நடந்துருக்கு, சரி வெயிட் பண்ணுங்கப்பா, டேக் முடிஞ்சுட்டு போங்க. அப்புறம் டேக் முடிஞ்சோடனே உள்ளே வந்தார். நேரம் உள்ளே வந்துட்டு எம்எஸ்சி அவங்க வந்து ஓ அவரப்பா பார்க்க வர வச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்தார். இல்லை அவங்க செல்வா பார்க்கணும். வடமாலை ஹீரோ அவர் தான் மியூசிக் பண்ணார். வடமாலை வாலிசார் அவர் தான் மியூசிக் பண்ணார். வடமாலை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் வெளியே கூப்பிட்டு போயிட்டு பார்த்தார். நாலு கேட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு இந்த கார்டை வச்சு நான் காலையில் வந்துடுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வர சொன்னாங்க. போனோடனே அடுத்த நாள் கூப்பிட்டு வைசாக் போயாச்சு. சொன்ன கமலம் படம் ஹீரோ வெங்கடேஷ் நானும் ஆக்ட் பண்ணோம். அதில் ஃபுல்லாக ரெக்கார்டிங்லாம் வாசித்தேன். படம் షూటింగ్ ఫుల్ యాక్ట్ பண்ணாங்க పడతలే. ఇవ్వండి. ఇవన్నీ కొనాలంటే ఖర్చు కదా. కొంటలేదు, ఉపయోగిస్తున్నారు అంతే. வாலி டைரக்ட் பண்ண வடைமாலை படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது அப்போ நீ படம் போயிட்டு இருக்கு, ஒரு சாங் எழுதிருக்காரு. அது சாங் ரெக்கார்டிங் வந்து நான் வாசிச்சுட்டு இருக்கோம். நான் தொட்டில் மேலே கண்டே அந்த சாங் இது ரெக்கார்டிங் வாசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பையன் ஆக்ட் பண்ண ஒரு ஆளு கேட்டது, இதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். அது அப்போ கூட சிவகுமார், அது கூட சிவகுமார் சார் தான் ஆக்ட் பண்ண வேண்டியது. வடமாலை ட்ரை பண்ணாங்களா, அப்போ அவர் பிஸியே, பயங்கர பிஸியே. இப்போ ஆட்டுக்கார அலைமேலு இதெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆக்ட் பண்ணுவானா கேட்டார். ஆக்ட் பண்ண வராங்க, உடனே பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு கமல் மாதிரி ஆக்ட் பண்ண அங்கேயே இதில் ஏவிஎம் மாறாரில் பண்ணோன்னே சரி வந்துடு நாளைக்கு வந்துடுன்னு சொன்னார். அப்போ அதுக்கு முன்னாடி படம் வந்து உன்னை விட மாட்டேன் படம், ராஜா மியூசிக் பண்ணுறாரு. அந்த படம் நின்றுச்சு. ஆமாம் அது நின்றுச்சு. அப்புறம் ஜிகே தர்மராஜ் கரெக்ட் ப்ரொடியூசர். அப்போ சரி வந்து நேரம் அந்த அவர் ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. இளையதலைமுறை ப்ரொடியூசர் அவர். அங்கே போனால் ஃபுல்லாக தச்சு வச்சுருக்கு. எம்ஜிஆர் சாருக்கு தச்சு வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாக கோட்டுலாம் எல்லா கலர்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க அது அந்த ரோல், பிராமின் ரோல். அப்போ இல்லை இவர் என்ன லட்சுமி நாராயண் சாருங்களா, இவருடைய அசிஸ்டன்ட் அவர் எஸ்பி முத்துராமன். அவர் வந்திருக்கார். அவர் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறாரு, பிராமின் லாங்குவேஜ் பேசணும், இந்த மாதிரி பண்ணணும். அவர் போயிட்டுருக்கா, அந்த மாதிரி நல்லா பேசணும்னு சொன்னாங்க. அதுக்குன்னா நான் சொல்லிவிடுங்க, அவர் பெஸ்ட்டாக பண்ணிடுறேன் சொல்லல. அவர் ரொம்ப பிடிச்சிருது, நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டார். அப்போ அந்த லாங்குவேஜ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து டைலாக் பண்ணி இப்போ பாட்டெல்லாம் எடுத்து அது பூர்ண விஸ்வநாத் சார் ஆக்ட் பண்ணார். ஆமாம்.
புன்னரசில். அப்போ சரோஜா தான் ஜோடி. அந்த அந்த படம் நல்லா ஷூட். அதுதான் உங்களுடைய முதல் படம். ஆமாம் சார். எப்படி இருந்தது முதல் படத்தில் நடிச்சது? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தலையே புரியல, காலை புரியல. அது வீஸ்மெண்ட் கலரு இப்போ ரஷ்ஷு போட்டாங்க அன்றைக்கி ஏவிஎம்மில். பா என்ன மாதிரி இருந்துச்சு அந்த கலர். அப்படி அது அன்பேவா கேமராமேன் இல்லை அவர் தன்வராஜ் சார். இவரன் மாதிரா சார். ஆமாம், அது போட்டு சாங்கெல்லாம் பார்த்தாங்க. நல்லா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அது நல்ல, அதுவும் வாரிசாக டைரக்ட் பண்ணி ரொம்ப பிடிச்சிது அதுக்கு. நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு எதை சொல்லலாம்? படமாக தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய வாலிசார் டைரக்ட் பண்ணிட்டாங்கன்னா யார் கிடைக்கும் அந்த சான்ஸு? சோ சார் இருக்கார்ல, சோ சார் ஆக்ட் பண்ணார் எல்லாம். அதில் முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, அதில் பாம்பு கடிச்சு அது செத்து போயிருக்க வேண்டியதுங்க. நான் அது பாருங்க, பாம்பு கடிச்சிருச்சு. இதில் மேலமங்கலம் ஊரில் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அந்த பாம்புக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து அதுக்கு கொண்டாடுவாங்க. அது ஃபுட்டே கொடுக்கல. சின்ன பையன் கொண்டாந்துட்டான், ஒரு 15 வருஷம் பையன் கொண்டாந்துட்டு நல்ல வெயிலில் கொண்டாந்து அந்த ஒரு புதர் மாதிரி இருக்குது. மேலே வந்து மழை பெஞ்சிருக்கு, புதர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த பாம்பு கடிக்கிற மாதிரி சீன். அதில் அது என்னாச்சு, பல்லு தச்சிருவாங்க சைடில், தைக்காமல் விட்டாங்க. அது தைக்காமல் விட்டுட்டு அது விளையாடும் சார், அது ஒன்றும் பண்ணாது சார்னு சொல்கிறான். 12 அடி 10 அடி இருக்கும் சார். அது படம் எடுத்த மூச்சு விடுது, ஊன்னு படுது. ஆமாம், மூச்சு விடுது. நல்லா பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே பார்த்துருக்கும் போது மேலே ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே. ஒரு 2 வயசு குழந்தை வந்து பார்த்துட்டு அங்கே மழை பெஞ்சிருக்கு. அந்த புல்லு தலை வந்து வழுக்கி விட்டுருச்சு. அது உருண்டு வந்து நேரம் என் தலைமையில் வந்தோடனே பாம்பு அதை போய் கொத்த போச்சு. அப்படி பிடிச்சி தூக்கிட்டு அந்த கையில் தூக்கினோடனே எண்ணெய் போட்டுருச்சு. எண்ணெய் போட்டு விட இங்கே போய் இங்கெல்லாம் அடித்தா வெளியே வந்துடும். இங்கே நர்வஸ்லாம் இருக்குங்களே, அடித்தவொடனே உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. அது போட்டு கொதறது. ஃபுல் பாய்சன். அது 1 மாதம் முன்னாடி அது பாய்சன் எடுக்கவே இல்லை. அது கொண்டு போய் கொடுக்கல. பாய்சன் ஃபுல்லாக இறங்கி நுரையாக வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் போட்டு, மதுரை பக்கத்தில் மேலமங்கலம் ஃபுல்லாக நுரையாக வந்து அவ்வளோதான். பேப்பர்லாம் வந்துடுச்சு, இது போயிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசியிருந்தாங்க. அப்புறம் மதுரையிலேருந்து ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு டாக்டர் வந்தாராம். அவர் வந்து பார்த்துட்டு சொல்லிவிடுங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க, வந்தால் வரும், இன்னும் போனால் போய்டும். 4 டோஸ் கொடுங்க. ஒரு டோஸ் தான், 1/2 டோஸ் தான் கொடுக்கணும் அந்த பாய்சனத்துக்கு. 4 டோஸ் கொடுங்க, வந்தால் வந்துடும், போனால் போய்டும், பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். வாலி சார் உடனே, நீங்கள் 4 டோஸ் கொடுங்க, நீங்கள் தைரியமாக போல்ட். என்ன கட்ஸ் அவருக்குப்பா கொடுத்து. மூஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு எனக்கு, காலெல்லாம். வாலி சார் இவர் சோ சார் மடியிலே தான் படுத்திருந்தேன் நான். 2 நாள் ஷூட்டிங்கே நடக்கலை. ஃபுல்லாக சோ சார், பூர்ண விஸ்வநாத் சார், வாலி சார் எல்லாம் வந்து என்ன படம் முக்கால்வாசி படம் வந்துருச்சு. அது முடிஞ்சிருச்சு. அது பையன் இப்படி ஆயிடுச்சானான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கவலை. சோ சார் தான் மடியிலேயே 2 நாள் படுத்திருந்தேன் நான். அப்புறம் கையெல்லாம் இதெல்லாம் வந்தவுடனே உடனே டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி இங்கே இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணி உயிர் வந்தது. செத்து பொழைச்சிருக்கேன் சார். ஒருதலை ராகம் படத்தில் கூட நீங்கள் தான் கதை நான் நடிக்கிறதா இருந்தது இல்லையா? ஆமாங்க சார், அது சமாச்சாரம் கேட்க. அவரும் டி ரஞ்சன் சார், அவங்க எங்கள் பிரதர்லாமும் கிளாஸ்மேட்டு, எம்ஏ படிச்சுட்டு இருக்காங்க. வடமாலை போஸ்டர் வந்து பேப்பரில் இப்போல்லாம் சின்ன போடுறாங்க. அப்போல்லாம் ஃபுல் பேஜ் வரும். டபுள் பேஜ் ஃபுல் பேஜ் டபுள் பேஜெல்லாம் வரும். டபுள் பேஜ் போட்டு வந்தோடனே அப்போ சொன்னால் எங்கள் கசின் தான் ஆக்ட் பண்ணுறாரு. ஐயோ அப்படியா? அப்போ அந்த சாங் படம் நான் டைரக்ட் பண்ணாலும் பெரிய ஆகிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டார். வியாசர் பாடிக்கு வந்துட்டார். ஆமாம், காலையில் வந்துட்டாங்க. அவர் வந்துட்டு அவரும் இப்போ வந்துட்டு அப்புறம் ஷூட்டிங் போயிருக்காங்க. கவர்மெண்ட் அரசு ஸ்டுடியோ இதில் அடையாரில் இருக்குங்களே, அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி நேரம் அங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு நீங்கள் 1:30 மணிக்கு உள்ளே வராங்க. வந்தவொடனே கதை சொல்கிறாரு டி ராஜன். இந்த மாதிரி ஒரு ரோஜாப்பூ வருது. அது சார், அது ரோஜாப்பூலாம் இருக்கட்டும் சார், அது அப்புறம் சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். இன்னும் சாப்பிடல, சாப்பிடுங்க. சிக்கன்லாம் கொடுத்து அவர் மட்டன் எல்லாம் அந்த கொடுத்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட வச்சுட்டு 2 பேரையும். அப்புறம் சொல்லி சொல்கிறார், இந்த மாதிரி முள் வந்து ரோஜாப்பூ இதெல்லாம் கதையெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க சொல்லி சாப்பிட்டு கடை சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்க ஆர்வம். அவர் அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு. அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஷூட்டிங் ஃப்ளோரில் பார்க்குறாங்க, செட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கார். உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்து என்ன எடுக்கிறாங்கல்ல சொல்கிறார். அதில் டீ கொடு சார் வேலை அச்சு விடுங்க, சிறுவாவில் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு திரும்ப ரூம் வந்துட்டார். திரும்ப கதை சொல்கிறார். சரி ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 2-3 நாள் கண்டினியூவாக வந்துட்டார். 3ஆம் நாள் வந்து கரெக்டாக பார்த்துட்டாரு வாலி சார் பார்த்துட்டாரு. யார் அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு ஊர்லாட்டாலும் எவ்வளோ பஞ்சம் ஊரை வந்து நிற்கிறாளுங்க வந்து யார் அதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க, அவங்க படம் எடுக்கிறாங்கண்ணே, அவங்க படம் எடுக்கிறாங்க. ஆமாம், இல்லை இப்போ அதுக்கு இல்லை படம் எடுக்கலாம், அது ஹீரோவை போட்டிருக்காங்களே. ஆமாம்,
அப்படியா? ஆமாய்யா, நாங்கள்லாம் எம்ஜிஆர் படத்தெல்லாம் விட்டு வந்து போட்டு காசு கொடுத்து செலவு போட்டு செட்டு போட்டு எடுத்துகிட்டு போனோம். யாரோ ஒருத்தன் பஞ்ச போய் தூக்கிட்டு வரலாம், நீ போயிடுவாளி சொல்லிட்டு உடனே லெட்டர் பேடை கொண்டு வான்னு சொல்லிட்டு உடனே அங்கே சைன் வாங்கிட்டார். நான் என்ன நடிச்சிட்டு போகிறேன் சார், படத்தில் ஒருத்தர் நடிக்க வேண்டியது. வேறு படத்தை நடிக்கக்கூடாதுன்ட்டா? நடிக்கக்கூடாது சொல்லிட்டு வாலி சார், இந்த படம் முடிகிற முடியும் நடிக்கக்கூடாது. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் சங்கருக்கு போயிடுச்சு. அவர் சங்கர்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு போச்சு. அவர் சொல்லி அவர் ரெக்கார்டிங் போனால் எடுத்துட்டுவார். டீராஜில் வளர்த்தார்ல மேலே ரெக்கார்டிங்கில் போனோடனே, சார் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டேன், டிஆர் கேவார் கெஞ்சி கேட்டேன், ஆக்ட் பண்ணுங்கள் பாருங்க, எனக்கு வந்து செல்லோ வாட்சில் இருக்கிறீங்க இப்போ சொன்னேன். சார் மட்டும் உங்ககிட்ட இருக்கேன், நான் இருக்கேன்ல, அதே பெரிய சந்தோஷம் சார்னு சொன்னேன். இசைத்துறையில் மியூசிக்கில் இருக்கேன்ல சொன்னேன். வெரி குட் சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டார். அவர் தனி சார், அவர் ஸ்டைல்லே தனி, கம்போஸ் ஸ்டைலே தனி. ஒரு வாட்டி என்னாச்சு, ஏவிஎம் ஆர்ஆரில் கொஞ்சம் சக்தி விக்டர்னு ஒரு வயலினிஸ்ட்டு, அப்புறம் வெங்கடேஷன் இருக்காங்க. அவர் வந்து இதில் அது சைடில் ஏவிஎம் உள்ளே வந்தோன்னா, ஏவிஎம் ஆர்ஆரில் வந்தீங்கன்னா சைடில் இருக்கும், அது தட்டி தான் பாடுவார். கொட்டாங்குச்சின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாலண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அவர். தாங்க வந்து டெங்குன்னு பாடு, இவங்க எல்லாம் காக்கா சிரிச்சிட்டாங்க. அந்த சக்தி விக்டரான இவங்களாம் சிரித்த உடனே பாலண்ணை பார்க்குறாரு. என்னங்க சிரிக்காதீங்க, நாளைக்கு ஒரு பெரிய ஆள் வருவார் அவர் பாலண்ண சொன்னார். அந்த இன்சிடென்ட்லாம் நடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அதெல்லாம் வந்து கொடி கட்டி அடிச்சார், கொடி கட்டி பண்ணார்ல, கோல்டு டிஸ்க் அடிச்சார்ல அவர். சாங் எங்கே கூட ஹிட் ஆச்சு. அதெல்லாம் சாதனையே சார். அதெல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட நல்ல நெருக்கமாக பழகி. ஆமாம், ரொம்ப க்ளோஸு அவங்க. ரொம்ப பாலண்ணா ரொம்ப உயிர் எனக்கு. எல்லா கச்சேரியும் பாட்டு எங்கே பார்ப்பார், பாட்டு எங்கே செல்வா வா கூடுவார். அவர் வந்து கோயம்புத்தூரில் நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணார். அப்போ அவர்கிட்ட சொன்னார், நான் ஒரு நடிக்க வச்சேன், தெலுங்கு படத்தில் நடிக்க வச்சேன் நான். அவர் சொல்லிவிட்டு ரொம்ப எல்லாம் வாசிக்க போயிருந்தேன். அப்போ சொன்னார், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, நல்ல ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார். கமல் பாடியிருக்காரு, நான் பாடல, கமல் பாடியிருக்காரு அவருக்கு. மேடையிலே பாலு சொன்னாரா? பாலு சொன்னார், கமல் பாடியிருக்காரு, நான் பாடல, கமல்ஹாசன் பாடியிருக்காரு ஒரு அந்த படத்தில். எம்ஏ காஜா தெருவிளக்கு படத்தில் பாடினார், மதுரை பக்கம் வச்சா அவர் சொன்னார். அவர் எம்ஜிஆரை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? பாம்புற ஹோட்டலில் கச்சேரி. அப்போ நடக்கும்போது சிஎம் அப்போ அங்கிள் இவர் தான், எம்ஜிஆர் அங்கிள் வராது. டக்குன்னு என்னை பார்த்துட்டு, பப்ளு நீ ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் இல்லை சரி, டக்குன்னு போயிட்டு கமல் சார் ஆக்ட் பண்ணி அதே மாதிரி பேசி எல்லாம் பண்ண அப்படின்னு பார்த்தேன். சிரிச்சிட்டு சொன்னார், தேங்க்ஸ் அங்கிள் சொன்னார். சரி, அப்புறம் இப்படி யோசிச்சுட்டு இப்படி பார்த்தா என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு. இளையராஜா கிட்ட பணியாற்றியதில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லலாம்? குருன்னு மலையாள படம் ஒன்று வந்து மோகன்லால் லைக் பண்ணார், பெரிய படம் அது. செல்லோ ஒரு 10 பேர் செல்லோ, அப்புறம் டபுள் பேஸ் 5 டபுள் பேஸ். நான் என்ன டபுள் பேஸ் கூப்பிட்டுருக்காரு, என்ன போட்டிருக்காங்க. சுப்பையா எங்கே 10 செல்லு கேட்டேன், 9 செல்லு தான் இருக்குதுன்னு கேட்டார். ஆனால் கிடைக்கல அண்ணே, அங்கே வந்து கமெண்ட் அடிக்கிறாரு, உள்ளேருந்து அடிக்கிறார் ஆக்டர். ஆனால் சொல்லுங்கண்ணே என்ன வேலை பண்ணுறது திரும்ப நீ. ஒரு வாட்டி எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன ஒரு இது வந்துருச்சு. எல்லாம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, ஆக்டர் சவுண்ட் கூட வாசிட்டேன். சாப்பாமா கான் கொடுக்குறாரு, நான் கம்மான் கொடுக்குறாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.